நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா 3BHK படம் இப்போ தான் அங்கே பார்த்துட்டு வந்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியே ஒரு மிக சூப்பரான டீசெண்ட் மிடில் கிளாஸ் ஃபிக்ஷனல் செம ஸ்டோரி. ஸ்ரீ கணேஷ் ப்ரோ செம்மையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ஒரு ஆசை என்ன இருக்கும், அட்லீஸ்ட் தன்னோட ஒரு சொந்த வீடு, ஒரு அப்பா அம்மா ஒரு தங்கை ஒரு அண்ணன் 4 பேர் ஒரு ஃபேமிலியில் ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை இவங்க குடும்பத்தில் இருக்குது. சித்தார்த் அண்ணன் அதை சரத்குமார் சாரால் அதை நிறைவேற்ற முடியலனாலும் என் பையன் சித்தார்த் அண்ணன் நிறைவேற்றுவாருங்க நம்பிக்கை. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. தேவயானி மேடம் அந்த சூரிய வம்சம் ஜோடி ரொம்ப நாள் கழிச்சு வந்து சேர்ந்துருக்கு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மீதா ரகுநாத் அவங்களும் குட் நைட், அதுக்கப்புறம் அந்த முதல் நீ முடிவு நீ ஃபஸ்ட்டு படம், அதுக்கப்புறம் குட் நைட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் ப்ரில்லியண்ட்டாக நடிச்சிருக்கிறாங்க. அந்த தங்கச்சிங்கிற கேரக்டர் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஹீரோயின் யாரோ புதுமுக, அவங்க ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன், என்ன படம் தெரியல, புதுமுக ஹீரோயின். சரத்குமார் சார் பிச்சு உதறிட்டார் அந்த அப்பா கேரக்டர். சித்தார்த் அண்ணனுக்கு வந்து அவருக்கு இருக்கிற அந்த அவருக்கு என்ன படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை எல்லா பேரண்ட்ஸும், நாட் ஓன்லி சித்தார்த்து, உங்கள் பசங்களுக்கு என்ன படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நிறைவேற்றுங்க. அதுதான் கடைசியில் கரியரை கொண்டு போய் ஜெயிக்க வைக்குது. ஹோம் லோன், ஹவுசிங் லோன் போட்டு கடைசியில் ஐடி படித்தார், இன்ஜினியரிங் வேலை அரியர் வச்சார், கடைசியில் பாஸ் ஆகிட்டார், போனார், ஐடியில் போய் ஒர்க் பண்ணார். ப்ரெஷரு 12 மணி நேரம் வேலை செய்யணும், சாட்டர்டேவும் ஒர்க்கிங் டே வச்சுட்டு கடைசியில் அந்த ஐடி தொழிலும் வரல, அட்ஜஸ்ட் பண்ணி தான்ப்பா ஆகணும். இந்த ஃபேமிலி ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்ல இப்படி சொல்லி உனக்காக நீ வாழாமல் போகிறடா. அது ஒரு பாடமாக இருந்தது. ஃப்யூச்சரை பற்றி நம்ம திங்க் பண்ணுறதை விட இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம என்னவா வாழ்கிறோம் அதை தான் பார்க்கணும். அது ஒரு பாடத்தை இந்த படம் சொல்லியிருக்கு. ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்ல, அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அவங்களோட கனவு கடைசியில் ட்ரீமாக நினைவாகுது. சித்தார்த்தனை வந்து கடைசியாக அவருக்கு பிடிச்ச மெக்கானிக்கல் தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் படித்து அதில் வேலை செஞ்சு அதில் சம்பாதிச்சு கடைசியில் அண்ணனும் தங்கச்சியும், மீதா ரகுநாத் தங்கச்சி படத்தில் தங்கச்சியும் தன்னை பிடிச்ச பிகாம் படித்து பேங்க்கில் வேலை கிடச்சி அங்கே வேலை செஞ்சு 2 பேரும் சேர்ந்து ஒரு 3BHK வீடை வாங்கிட்டாங்க. இதில் ஸ்ட்ரகிள்ஸ், வாடகை வீட்டில் இருந்தாங்க, இந்த வீடு சரியில்லை அந்த வீடை மாற்றினாங்க, அந்த வீடு சரியில்லை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு எமோஷன்ஸ் நல்லா இருந்தது. சித்தார்த்தனோட கரியரும் என்னன்னு கேள்விக்குறியாக இருந்தது, வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டார், அந்த சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. தன்னோட ஒரு காலேஜில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தான் 12th. அவன் சித்தார்த் கூட படிக்கிற அந்த ஃப்ரெண்டு, அந்த ஒரு கேரக்டர் நல்லா பண்ணேன். அவனுக்கு கடைசியில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் வேலை கிடச்சிச்சு, சித்தார்த்தனுக்கு வேலை கிடைக்கல. டிசர்வ்டு கேண்டிடேட், எந்த ஒரு போட்டியும் போகாமல் இல்லாமல், எந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் டிசர்வ்டு கேண்டிடேட், தன்னை விட ரொம்ப கஷ்டமான கேண்டிடேட், ஊர்லேருந்து வந்தான் அந்த பையன். ஸோ அது ஒரு மனப்பான்மை, மெச்சூரிட்டிங்கிறது அப்படி தான். நம்ம கஷ்டத்தை பங்கு போடணும். யார் கஷ்டம் பெருசாக இருக்கும், உன் கஷ்டம் அந்த கஷ்டம் டிசர்வ்டு கேண்டிடேட் தான். அவனும் என்ன மாதிரி கஷ்டப்படுறான், பரவாயில்ல எனக்கு கிடைக்கலனாலும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நல்ல எண்ணம், நல்ல எண்ணம் நீங்கள் படத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருமே வைக்கணும் அந்த நல்ல எண்ணத்தை. அந்த கேரக்டர் நல்லா இருந்ததுங்க, வைக்கிறோம். நான் நல்ல எண்ணம் தான் வைப்பேன், நல்ல எண்ணெய் வைக்கிறனால ஆண்டவன் எதுவும் என்ன கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம், பார்த்துக்கலாம். சில ஆசைப்பட்ட பொருட்கள் வாங்க முடியல என்னால், வாங்குவோம் கூடிய சீக்கிரம் நினைக்கிறேன், பார்ப்போம். மொத்தப்பட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க, ஆவரேஜ்னு என்னால் சொல்ல முடியல. எனக்கு இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சில இன்சிடெண்ட்லாம் என் லைஃப்பில் எனக்கு நடந்திருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நடந்திருக்கு ஒரு லைஃப் ஃபீல் ஆகுது. சில டைமில் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் இந்த படம் பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது சரத்குமார் சார் ஆக்டிங், சித்தார்த்தன் ஆக்டிங், தேவயானி மேடம் ஆக்டிங் செமையாக இருந்தது. அந்த இவருக்கு திடீர்னு ஒரு சம்பந்தம் அமையுது, கல்யாணம் அமையுது, பணக்காரி வீட்டு பொண்ணு, இவர் மிடில் கிளாஸில் பணக்காரி வீட்டு பொண்ணு அமையுது. ஆனாலும் அவரை பிடிக்கல, அந்த பொண்ணை பிடிக்கல. ஒரு ஏழை வீட்டு பையனுக்கு, அது பணக்கார அப்பனுங்களாம் யோசிப்பாருங்களே, ஒரு ஏழை வீட்டு பையனுக்கு நம்ம பொண்ணை தள்ளி விட்றலாம், பையன் கிடச்சிருவான்
அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் இல்லாமல் பார்த்தா அப்போ தான் ஃபேமிலி நல்லாயிருக்கும். எல்லாம் வரட்டு கௌரவ கல்யாணம் தானே நிறைய பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு இவங்க வீடு கட்டுறதுக்கு காசு சேர்த்து வச்சுக்கினே இருப்பாங்க. எல்லாமே ஒரு தடை வரும். இவன் இன்ஜினியரிங் படிக்கணும், ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு வீடு கட்டுற காசு தடையாகும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம், தங்கச்சி கல்யாணம், அவள் லைஃப் நல்லாயிருக்கும், பணக்கார வசதி வீட்டு நல்ல வரன் வந்துருச்சு, பணக்கார வரன் வந்துச்சு, கல்யாணத்தை அவள் நல்லாயிருக்கும் பிடிச்சிச்சு சொல்லிட்டு அதுலேயும் தடை போகும். கடைசியில் இவங்க சொந்த வீடு கட்டுறன்னு காசு சேர்த்து வைப்பாங்க, எல்லாமே தடை போகும். கடைசியிலே எப்படியோ கட்டிடுறாங்க, சேர்த்து வச்சு வேலை செஞ்சு கட்டிடுறாங்க. ஸோ மீதா ரகுநாத்தும் வாழலை, டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டான். ஓவராக பேசி வரதான் பொண்ணு மிடில் கிளாஸ் பொண்ணு, ஏழை பொண்ணு, பையன் பணக்கார விட்டு பையன். அந்த பணக்கார திமுறை அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. பாட்டில் ஊற்று மண்டையை வச்சிட்டாங்க. டைவர்ஸ் ஆகிடுச்சு, குழந்தை வச்சுன்னு வளர்த்துட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மற்றபடி எமோஷன்ஸும் இருக்குது, கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அந்த படத்தில் இருந்தது, தெரிஞ்சுது. ஸோ 3 BHK நல்லாவே இருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேட்டரில் பாருங்கள், கன்ஃபார்ம் பார்ப்பாங்க எல்லாம். அப்புறம் 3 BHK எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லாயிருக்கு. பாய்.